எங்க எழிலுக்குமே படம் வெளியீட்டு விழாக்காக ஒரு ஃபங்ஷன் நடத்துறதா சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இத கேட்ட எழிலுமே கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நம்ம வீட்ல பேசணும். நம்ம வீட்ல இருக்க எல்லாரையும் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க எழிலும் அமிர்தாவும் கிளம்பி டைரக்டா எங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. அப்ப கரெக்ட்டா பாக்கியா வீட்ல ஏற்கனவே இங்க கோபி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க கோபியுமே ராதிகா தன்னை டைவர்ஸ் பண்ணதுனால என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே விழி பிதுங்கி போய் நின்னுட்டு இருக்காரு. அப்ப எப்பவும் போல இங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஈஸ்வரி அப்பப்ப குறுக்க அந்த ராதிகாவும் வாழ்க்கைக்கு வேணாண்டா, நீ இனிமேல் இந்த வீட்ல இருந்துரு, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ராதிகாவை நினைச்சு பார்க்காத அப்படின்ற மாதிரி இங்க கோபியோட மண்டைய கழுவ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க எழிலும் அமிர்தாவும் வீட்டுக்கு வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட இந்த மாதிரி என்னோட படம் வெளியீட்டு விழா வரப்போதுமா, அதனால நீங்க எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல எழில பார்த்த கோபியுமே வா எழில் நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்க அமிர்தாவும் எழிலையும் விசாரிச்சுட்டு அங்கிருந்து ரொம்பவே சோகத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எழிலுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுமே பாக்கியாவுக்கு தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சுமா, இவருக்கு என்ன பிரச்சனை, இவர் ஏன் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி எழில் கேட்கிறாங்க. அப்பதான் பாக்கியாவுமே நடந்த விஷயங்களை பத்தி எல்லாத்தையுமே எங்க எழில் கிட்ட எடுத்து சொல்றாங்க. அதாவது ராதிகா இங்க கோபியை டைவர்ஸ் பண்ண போறாங்க, அதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட எழிலுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அப்பனா அந்த விஷயம் அவருக்கு ரொம்பவே பெயினா இருக்குமா அப்படின்ற மாதிரி இங்க கோபியோட இடத்துல இருந்து அவரோட கஷ்டத்தை யோசிச்சு பார்த்துட்டு எழிலுமே சரிமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துடணும் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க கோபி கிட்ட போயிட்டு அப்பா நாளைக்கு நீங்க வந்துடுறீங்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி இங்க இன்வைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எழிலும் அமிர்தாவும் இருந்தா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே சரி நம்மளும் கொஞ்சம் வெளியில போனா நல்லா இருக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே பேசாம இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ராதிகாட்ட சொல்லலாமா, என்ன ராதிகா எழிலோட கரியர்ல ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா டைரக்டா இங்க ராதிகாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப கால் பண்ணவொடனே இங்க ராதிகாவுமே கால் எடுத்துட்டு சொல்லுங்க பாக்கியா என்னாச்சு, எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவுமே இந்த மாதிரி எழில் எடுத்துட்டு இருக்க படத்தோட இங்க வெளியீட்டு விழா வரப்போகுது, அதுக்காக நீங்க எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க ராதிகாட்ட கேட்கறாங்க. அப்ப ராதிகாவும் கண்டிப்பா பாக்கியா உங்களுக்காக நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வர்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி பாக்கியா பேசிட்டு இருக்க விஷயத்த ஈஸ்வரியுமே தனியா நின்று கேட்டுட்டு என்ன பாக்கியா இதெல்லாம், நம்ம குடும்ப ஃபங்க்ஷனுக்கு அவ எதுக்கு வரணும், அவளை எதுக்கு கூப்பிட்டு இருக்க, அவ வந்தாலும் இங்க கோபி ரொம்ப சேட் ஆயிடுவான், ஏற்கனவே கோபி லைஃபை விட்டு அவ போறேன்னு சொல்லி கோபியை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இப்ப மறுபடியும் வர நீ அவளை வர ஃபங்க்ஷனுக்கு வர சொல்ற அப்படின்ற மாதிரி பாக்கியாட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியாவுமே இங்க ஈஸ்வரியை பார்த்து இங்க பாருங்க நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க பையன் தானே வராரு, அவர் வேலையை பார்ப்பாரு, ராதிகா வேலையை பார்க்க போறாங்க, அப்படி உங்க பையன் உங்க கூட இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் உங்க பையனை கண்ட்ரோல் பண்ணி கையில வச்சுக்கணும், மத்தவங்களை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்குண்டான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஈஸ்வரியுமே நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல இங்க கோபியை ராதிகாவை மீட் பண்ண விடாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு முடிவோட ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாரும் இருந்துச்சு வேக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க எழில் சொன்ன ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் இருக்கு, நம்ம எல்லாரும் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற இனியா செலியன் இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி கோபின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி இருந்துகிட்டு பாக்கியா நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம், நீ மட்டும் தான் ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாக்கியாவுமே நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இவங்க எல்லாரையும் முன்னாடி அமுச்சு விட்டுட்டு பாக்கியாவுமே வீட்டுல இருக்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எழிலுமே நம்ம வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பக்கம் கார்ல ஜெனியும் செலியனும் இறங்குறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி இனியாலும் இறங்குறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் எழிலுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா தன்னோட அம்மாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே எழில பார்த்தோன்னே உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு எழில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எழிலுமே கோபியோட மனசுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவருமே இங்க கோபியை ஹக் பண்றாரு. இங்க கோபிக்கு பயங்கரமா ப்ரௌடா இருக்கு. பரவாயில்ல என் பையன் எனக்கு இன்னுமே ஞாபகம் வச்சிருக்கான், எனக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்றான் அப்படின்ற மாதிரி தன்னோட கஷ்டத்தை அவன் ஷேர் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி இங்க கோபியுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல இந்த எழில் மட்டும் எப்ப பார்த்தாலும் கோபி கிட்ட முறைச்சுக்கிட்டே நிற்பான், இன்னைக்கு அவனும் ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியும் லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பாக்கியா பயங்கர அலங்காரத்தோட அவங்களுமே இறங்குறாங்க. இங்க பாக்கியா இறங்குனதை பார்த்த உடனே இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன இது நம்ம பாக்கியாவா இந்த அளவுக்கு கிராண்டா ரெடியாகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கோட எல்லாரும் பாக்கியாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாக்கியா அடுத்த செகண்டே இங்க ராதிகாவுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இங்க ராதிகாவை பார்த்த கோபிக்கு வேற என்ன பேசுறதுனே தெரியல, அவருமே அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா பாக்கியாவும் ராதிகாவும் மீட் பண்ணி ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. வாங்க ராதிகா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ராதிகாவை கூட்டிட்டு போயிட்டு இங்க எழில் கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ எழிலுமே இந்த பக்கம் ராதிகா கிட்ட இருந்த பொக்கே வாங்கிட்டு அவங்களுமே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராதிகாவுமே கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆக உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கோபியுமே இங்க ராதிகா கிட்ட நெருங்கி பேசலாம்னு சொல்லி வராரு. ஆனா ராதிகாவுமே கோபியை ஒரு மனுஷனா கூட மதிக்காம அங்கிருந்து நகர்ந்து போயிடுறாங்க. அவருமே 2-3 டைம் இந்த மாதிரி ராதிகாவை துரத்தி அவங்க கிட்ட பேச போறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா ராதிகாவுமே இங்க கோபி கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே கோபியை விட்டு நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இது எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கடுப்பாகுது.
அப்ப டைரக்டா இங்க ஈஸ்வரியுமே கோபியை தனியா கூப்பிட்டு, என்னாச்சு கோபி, உனக்கு அறிவு போயிருச்சா? எதுக்காக ராதிகா பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருக்க? அவதான் நீ வேண்டாம், என் லைஃபுக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லி உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கா. நீ அவ பின்னாடி போய் நீ வேணும், நீயும் உன் பொண்ணு என் கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு சொல்லி முட்டாள்தனமா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியுமே, எங்க பாருங்கம்மா, இப்ப எல்லாம் பேசாதுங்க, ராதிகா இல்லாம என்னால வாழ முடியாது, சொல்ல போனா அவளை நான் ரொம்பவே நேசிச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பா அவ என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க கோபியும் சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. ஏண்டா உன் அம்மா, நான் சொல்றேன், என்னை விட அந்த ராதிகா ரொம்ப முக்கியமானவள் போயிட்டாளா, அதுக்காக தான் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியுமே கோபியை ரொம்பவே கடுமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற செல்வி இருந்துகிட்டு டைரக்டா இங்க ஈஸ்வரி கிட்ட, அம்மா அவர் பிடிச்சதானமா செய்யறாரு, எதுக்காக அவர் நீங்க பிடிச்சதை செய்யறதை விட்டுட்டு நீ பிடிக்காதான் செய்யணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றீங்க, பாக்கியாக்காவை தான் அவருக்கு பிடிக்காது இல்ல, அப்புறம் எதுக்காக இங்க கோபி சார பாக்கியாவோட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க போராடுறீங்க, அப்படியே நீங்க சேர்த்து வச்சாலும் எப்படினாலும் அக்கா ஒத்துக்க போறது இல்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி மெனக்கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி செல்வி கேட்கறாங்க. ஆனா செல்வி இப்படி கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. உன் வேலையை மட்டும் நீ பாரு, வேலைக்காரினா வேலைக்காரி வேலையை மட்டும் தான் பார்க்கணும், தேவையில்லாம போது எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி இங்க செல்வியை முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ராதிகாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சது நான் தான். சொல்ல போனா என் பையனுக்கு ராதிகா இங்க வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால வர வச்சேன். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே நல்லவங்க உங்க பையனை விட. ஆனா நீங்க என்னமோ ராதிகா கெட்டவங்க, ராதிகா வந்தாலே உங்க பையன் கெட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவை துரத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷன்ல யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் எளில் தான் தெரிஞ்சிருக்கும். உங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் என்னால மாத்திக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவுமே ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, எனக்கு தெரியும் பாக்கியா, நீ உன் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, உன் ஃப்ரெண்டை எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு உன் ஃப்ரெண்டையும் கோப்பியும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்க. கோபி உன் லைஃப்ல இருந்தால் தான் நல்லா இருக்கும். நான் எத்தனை டைம் சொல்லிட்டு அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. தயவு செஞ்சு சொல்றேன், கோபியை மிஸ் பண்ணிடாத. அவன் உன்னை தேடி உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா நீ அவனை தப்பா வழி நடத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியுமே பாக்கியாவை பார்த்து சொல்றாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு, இதுக்கு மேல நீங்க எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாத, அப்படி பேசினீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி பாக்கியாவும் ஈஸ்வரியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே, ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் நிறுத்துங்க, நீங்க எதுக்காக என்ன வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா ராதிகா கூட தான் வாழணும், அப்படி இல்லைன்னா வாழாம கடைசி வரைக்கும் சும்மாவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்னை யாராலையும் மாற்ற முடியாது, எங்க அம்மா நீங்க நினைச்சாலும் முடியாது அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியை பார்த்து சொல்றாங்க. ஆனா இது கேட்ட பாக்கியாவுக்கும் தெளிவா புரிஞ்சிருது, கோபி உண்மையாலுமே இங்க ராதிகா லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க அம்மா தான் இங்க கோபியோட மனசை மாத்திரன்ற பேர்ல அவர் மண்டையை குழப்பி விட்டு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பத்தி யோசிக்க வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்க பாக்கியவுமே ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க இப்ப பண்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணா நல்லதா படலாம், ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே அது கெட்டதா தான் படுது. நீங்க வாண்டடா உங்க பையன் குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டு இருக்கீங்க. இது ரொம்பவே கெட்ட விஷயம். ஏன்னா அவங்க தனியா இருந்து வாழ்ற நிலைமை வந்துடும். ஒழுங்கா நான் சொல்றது கேளுங்க, கோபியை எப்படியாவது அவங்க கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் சொல்றாங்க. ஆனா பாக்கியோட பேச்ச சுத்தமா மதிக்காத ஈஸ்வரியுமே, என் பையனோட லைஃப்ல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது, என் பையனோட லைஃப்ல எப்பவுமே அவனுக்கு ரொம்பவே கேரா பாத்துக்கிறவங்க மட்டும் தான் இருக்கணும், இந்த மாதிரி ராதிகா இந்த ராட்சஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராதிகாவை மறுபடியும் அவமானப்படுத்துறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியவுமே, ராதிகா நீங்க கிளம்புங்க, இவங்க எப்பவுமே தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ராதிகாவையும் அங்கிருந்து கிளம்ப வைக்கிறாங்க. அதே நேரம் கோபி ரொம்பவே கோவப்பட்டு, முதல்ல வாயை மூடுங்கம்மா, எதுக்காக பாக்கியாவையும் ராதிகாவையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? என் மனசு பற்றி நான் வாழணும்னு விரும்புறேன், வேற யாரும் எனக்கு துணையா தேவையில்ல, நான் இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சேர்ந்து வாழணும்னு நினைச்சா ராதிகா கூட மட்டும் தான் வாழுவேன், மற்றபடி வேற எதை பத்தி யோசிக்க ரெடி எனக்கு இல்லைன்னு சொல்லி இங்க கோபியுமே கட்டன் ரேட்டை பேசி முடிச்சிடறாரு.